அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கும் சூழ்நிலையில ஒவ்வொரு கட்சிகளும் 2026 தேர்தலுக்கு வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சி 2026 தனித்து போட்டியிடும் சொல்லி கட்டமைப்புகளை செய்யக்கூடிய பணியில இறங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக 200 இலக்கு 200 ஊப்பிகளுக்கு 200 இல்ல, இலக்கு 200 தொகுதி 200 அப்படின்னு சொல்லி இலக்கு 200 சொல்லி அவங்க ஒரு இலக்கை வைத்து 200 தொகுதியில் வெற்றி பெறுன்றாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணிகளை வளைத்து போடுகிற வியூகங்களை வகுக்க ஆரம்பித்திருக்கிறது. அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை நாங்கள் தான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகளை கூட்டி ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுகிற முயற்சியில் தீவிரமாக எடப்பாடி பழனிசாமி இறங்கியிருக்காரு. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் பல வியூக வகுப்பாளர்களை அழைத்து வந்து 2026 விஜய் அவர்களை விஜய் தலைமையிலான கூட்டணியை உருவாக்கி நாங்கள் ஆட்சி அமைப்போம் சொல்லி உறுதிமொழி போட்டிருக்காங்க. விஜய் பிரசாந்த் கிஷோருடைய சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. இது வெற்றிக்காக கூட்டணி மாறுமா, இல்லை பிரசாந்த் கிஷோரால் விஜய் அடைய போவதும் பெறப்போவதும் என்ன, இந்த வியூக வகுப்பாளருடைய அரசியல் தமிழ்நாட்டில் எப்படி எடுபட போகிறது, எப்படி எடுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களும் ஐபேக் நிறுவனர் அதாவது தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரும் நேற்று 2.5 மணி நேரம் சந்திச்சு பேசியிருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் விஜயினுடைய அன்அஃபிஷியல் தேர்தல் வியூக வகுப்பாளராக மாறியிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளிவந்தது. இந்த சந்திப்புக்கு பின்னாடி முழுக்க ஆதவ் அர்ஜுன் இருக்காரு. ஆதவ் அர்ஜுனும் பிரசாந்த் கிஷோரும் நீண்ட கால நண்பர்கள். அது இல்லாமல் ஆதவ் அர்ஜுன் பிரசாந்த் கிஷோருடைய டீமில் பணி செஞ்சவர். 2015 தொடங்கி 2019, 21, 24 பல்வேறு தேர்தல்களில் அவர் பணி செஞ்சிருக்காரு. 2015 திமுகவுக்கும் 2019 திமுகவுக்கும் 2021 திமுகவுக்கும் திருப்பி 2024 வரைக்குமே திமுகவுக்கும் ஆதவ் அர்ஜுன் பணி செஞ்சிருக்காரு. இதில் பிரசாந்த் கிஷோர் 2019, 21 இந்த 2 தேர்தல்களில் முழுமையாகவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பணி செஞ்சாரு. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிரசாந்த் கிஷோர் பணி செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் ஆதவ் அர்ஜுன். ஏன்னா பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரையில் வெற்றி பெறனா இது வந்து நான் நின்னா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் தான் சைன் பண்ணுவேன். திமுக இழுபறியாக தான் போகும், வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சூழலில் 2021 இருந்ததாகவும் அவர் கையில் காலை விழுந்து அவர் எதிர்பார்க்காத ஒரு தொகை வெளியே 3000 கோடின்னு பேசுகிறாங்க. 3000 கோடி இது வரைக்கும் பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்கப்படாத தொகைன்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு தொகையை பேசி பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சபரீசன் டீமு உதயநிதி டீமு எல்லாம் உள்ளே இறங்கி பிரசாந்த் கிஷோர் மொத்த வித்தையும் கற்றுக்குறாங்க. இவ்வளோதானா, இவ்வளோதான் தேர்தல் வீகமா, என்ன ஸ்டாலின் தான் வராரு வெடிகள் தர போகிறாரு அப்படின்னு ஒரு பாட்டு போடணும், இந்த விக்கு மாற்றணும், ஊருக்கு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் ஒரு கேம்பெயினை போடணும், இது மாதிரி பண்ணணும். அவ்வளோதானே, இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும். அதை நாங்களே பண்ணுறோம். என்ன பெரிய உலகத்தில் வித்துன்னு சொல்லி ஐபேக்லேருந்து வித்தைகளை கற்றுக்கிட்டு பெண்ணுன்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்து அவங்க தேர்தல் வியூகம் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அது கடுமையான விமர்சனத்துக்கு உட்பட்ட உடனே சல்லிகள் இந்த யூடியூப்பில் ஆபாசத்தையும் அவதூறையும் பேசக்கூடியவர்களெல்லாம் பெண் அமைப்பு உள்ளே கொண்டு வருது. இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி வர்றதுனால இப்போ திமுகவுடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக இன்னொரு டீமை இந்த பெண் மட்டும் இல்லாமல் இன்னொரு டீமையும் திமுக அணுகிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் நாங்களும் சளைச்சவங்க இல்லை. நீங்கள் 3000 கோடி கொடுத்தா அந்த 3000 கோடி நாங்கள் தானே உங்கள்கிட்ட கொடுத்தோம், எங்களுக்கு கோடியில் கொடுத்து பிரசாந்த் கிஷோர் வர வைக்க தெரியாதுன்னு சொல்லி இப்போ ஜான் ஆரோக்கியசம் என்கிற வியூக வகுப்பாளர், ஏற்கனவே ஆதவ் அர்ஜுன் ஒரு வியூக வகுப்பாளர், அவர் ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு. இந்த பக்கம் ஐபேக். இப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து விஜய்க்கு 2026 வேலை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் ஆம் ஆத்மிக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பணி செஞ்சுருக்காரு, மம்தா பானர்ஜிக்கு பணி செஞ்சுருக்காரு, அதே போல் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பணி செஞ்சிருக்காரு, மோடிக்கு வேலை பார்த்துருக்காரு, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வேலை பார்த்துருக்காரு. இப்படி இந்தியா முழுக்க ஒரு
முக்கியமான சில கட்சிகளுக்கு, இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பணி செய்து அவர்கள் அதிகாரத்துக்கு வருவதற்காக ஒரு பேக் போனாக வேலை பார்த்த பிரசாந்த் கிஷோர் விஜயோட கைகூர்ப்பதனால தமிழ்நாட்டு அரசியல் களம் மாறும் அப்படின்னு ஒரு தரப்பும் இல்லை. பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வீக்க வகுப்பாளராக எந்த காலகட்டத்தில் பணி செஞ்சாருன்னு பார்க்கணும். அன்றைக்கு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அவர் பணி செஞ்சார் அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டியுடைய தந்தை ஒய்எஸ்ஆர் ரெட்டி, ராஜசேகர் ரெட்டி இறந்து போனார். ஒரு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஜெகன்மோகன் ரெட்டி மேலே ஒரு சின்ன கரிசனம் இருக்கிறது, ஒரு அனுதாப அலை ஓடுகிறது. அதை பயன்படுத்தி ஜெகன்மோகன் ரெட்டி பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ ஐபேக் உள்ளே போகிறாங்க, பிரசாந்த் கிஷோர் உள்ளே போகிறாரு, ஒரு நடைப்பயணம் மேற்க சொல்கிறாரு. நாடு முழுக்க அவர் நடைப்பயணம் மேற்கொண்டாரு, கடுமையாக உழைக்கிறாரு. வேணா அந்த ஸ்டைலு, அதே ஒரு ப்ரௌன் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட், இப்போ விஜய் போட்டிருக்க மாதிரியே அந்த அது அங்கேருந்து தான் இவர் போட்டிருக்காரு. அது மாதிரி ஒரு போட்டு இந்த மாதிரி நடங்க, இது மாதிரி மக்கள்கிட்ட பேசுங்க, இந்த தொகுதியில் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து வைங்க, இந்த தொகுதியில் இந்த கம்யூனிட்டியை வேட்பாளர் நிறுத்துங்க, இந்த தொகுதியில் இந்த பிரச்சனையை பேசுங்க அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் பேச வச்சார். அதில் அவருக்கு வெற்றி கிடைச்சது. சரி, 2வது முறை ஜெகன்மோகன் ரெட்டியால் வெல்ல முடியலை, 3வது முறை வெல்ல முடியலை. காரணம் என்ன அப்படின்னா, கடுமையான ஊழல், மிக மோசமான நிர்வாகம், மிக மோசமான அடக்குமுறை, மக்கள் மீது எந்த கரிசனமும் இல்லாமல் விலவசத்தை மட்டும் கொடுத்து ஒரு அதிகாரத்தை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ கடைசி பெஞ்சில் இருக்க ஒருத்தனை என்னென்னமோ கரெக்ட் பண்ணி எவ்வளவோ வித்தைகளை காட்டி பாஸ் பண்ண வச்சிடலாம். ஆனால் வெளியே வந்த பிறகு அவன் ஒரு சிவில் இன்ஜினியர் படிக்கிறான், என்னோட வித்தையை காட்டி யாரையோ கரெக்ட் பண்ணி இந்த இதில் ரோபோ படத்தில் வர மாதிரி மேலேருந்து ஸ்கேன் பண்ணி இல்லை காட்டி லேசரில் போட்டு எக்ஸாம் வச்சு பிட் அடித்து ஏதோ ஒன்று பாஸ் பண்ண வச்சிடலாம். ஆனால் அவன் பில்டிங் கட்டினா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அது மாதிரி என்னெல்லாமோ பாட்டை போட்டு இந்த தொகுதியில் இவரண்டு பாட்டுங்க, இந்த தொகுதிக்கு இந்த பிரச்சனையை பேசுங்கன்னு சொல்லி ஒரு தேர்தல் வீக வகுப்பாளரால் எப்படி வேணாலும் பேச வச்சு மக்களை கவர வச்சு ஓட்டை கூட பறிச்சிடலாம். அதுக்கான பல ஸ்ட்ராட்டஜியை போடலாம். ஆனால் அதிகாரம் வரும்போது ஆட்சி நடத்துறதுக்கு தேர்தல் வீக வகுப்பாளர் உட்கார்ந்து 5 வருஷம் ஆட்சி நடத்த மாட்டார். ஆட்சி நடத்தணும்னா அவனுக்கணும். இப்போ சுய புத்தி இல்லாதவங்க தான், சொந்தமாக மூளை இல்லாதவங்க தான் தேர்தல் வீக வகுப்பாளரில் அணுகுவாங்க. ஆனால் தேர்தல் வீக வகுப்பாளர் அவங்க டீம் போட்டு ஒரு 300-400 பேர், பிரசாந்த் கிஷோர் டீம் பெரிய டீம், ஒரு 3000 பேர் உள்ள டீமு, 30,000 பேர் ஐடி விங்கில் ஒர்க் பண்ணுவான். அந்த டீம் உட்காந்துக்கிட்டு ஒரு ட்ரெண்டிங் கொடுப்பாங்க, அவங்களே ஹேஷ்டாகை போட்டு ட்ரெண்ட் பண்ணுவாங்க. சிஎம் 2026, விஜய் ஃபார் சிஎம், ஏற்கனவே ஸ்டாலின் ஃபார் சிஎம், ஸ்டாலின் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு தலைவரை முன்னிறுத்துவாங்க, ஒரு ஹீரோ ஒர்ஷிப்பை முன்னிறுத்துவாங்க. அப்படி முன்னிறுத்தி ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு அலை உருவாகிட்டு இருக்குங்க அப்படின்னு காட்டுவாங்க. அப்படி காட்டி அதிகாரத்தை போடுவாங்க. அப்படித்தான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு, மம்தா பானர்ஜிக்கும் அது மாதிரி வேலை பார்த்தாரு, மோடிக்கும் அப்படித்தான் வேலை பார்த்தாரு, அப்படித்தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும். மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் மேலே இருக்குது. அந்த காலகட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிரசாந்த் கிஷோர் உள்ளே வாராரு. அரவிந்த் கெஜ்ரிவால் பிரசாந்த் கிஷோர் வந்ததால அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சாலா, இல்லை ஊழல் குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் மேலே இருந்ததுனால அதை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுனதுனால யங் டீமாக இருக்காங்கனால ஜெயிச்சாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் இதே பிரசாந்த் கிஷோர் 2021 தேர்தல் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வச்சாங்கன்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு ஆட்சி எப்படி நடந்துகிட்டு இருக்கு? பிரசாந்த் கிஷோர் சொன்ன ஸ்ட்ராட்டஜி, உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், பெறப்பட்ட மனுக்களுக்கு 100 நாளில் தீர்வு காணப்படும். ஸ்டாலின் போய் நின்னாரு, ஒரு பெட்டியை வச்சாரு, அந்த பெட்டியை திறந்தாரு, எல்லா மனுக்களும் போடுங்க, இந்த மனுக்கள் வாங்கி உங்கள் பெட்டியில் போட்டுருவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை பூட்டுறேன், பூட்டி வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன். வீட்டுக்கு கொண்டு போனார். இன்னைக்கு வரைக்கும் அந்த பெட்டி திறக்கலை. அந்த பெட்டி எங்கே இருக்குன்னு எவனும் தெரியல. இந்த எய்ம்ஸ் செங்கலை தூக்கிட்டு இருந்த மாதிரி யாராவது இந்த பெட்டியை தூக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ இந்த பெட்டியை காணும். அப்போ பாட்டு போட்டாங்க, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டா, எந்தெந்த ஆப்பு, எல்லா ஆப்லையும் பாட்டு, ரேடியோயை ஆரம்பித்து தொலைக்காட்சியில் ஆரம்பித்து எல்லா பக்கமும் ஸ்டாலின் தான் வராரு, விடுதலை போடுறோம். அது ஒரு கேம்பெயின். ஸ்டாலின் இப்படி நடக்கணும், இப்படி மக்கள்கிட்ட அணுகணும், இந்த கூட்டத்தில் போகும்போது இந்த நபரை ஸ்டாலின் பார்த்து கேள்வி எழுப்பணும். அதே போல் கிராம சபை கூட்டங்கள், மாதிரி கிராம சபை கூட்டங்களை நடத்தினாங்க. ஊரில் போய் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீயும் உங்கள் அப்பா வந்தாயா தமிழ்நாட்டுக்கு 50 வருஷமாக பிரச்சனை அப்படின்னு மக்கள் மனசு இருந்தாலும் கூட அதை வெளியே சொல்லாமல் அது ஒரு நாடகம் மாதிரி செட்டப் பண்ணி திமுக கட்சிக்காரங்களை உட்கார வச்சு ஒரு ஜமுக்காலம், ஒரு சொம்பு, அப்படி ஆலமரத்தடி பஞ்சாயத்து மாதிரி வச்சு இப்படி எல்லா செட்டப்பையும் போட்டு அதிகாரத்துக்கு அன்னைக்கு அதிமுக ஆட்சியின் மீதான அதிருப்தி இருந்துச்சு. பொள்ளாச்சி, நீட் தேர்வு,
சாத்தாங்குளம் இஷ்யூ, இதை எல்லாத்தையும் மொத்தமாக திமுக கையில் எடுத்துச்சு. அனிதா போட்டோவை, பொள்ளாச்சியுடைய அந்த பெண்ணுடைய குரல் பதிவை எல்லாம் போட்டு 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 காட்டி ஸ்டாலின் வெளில போறாரு அப்படிங்கிற ஒரு அலையை உருவாக்கி கொண்டு வந்தாங்க. ஆனால் 4 வருஷம் ஆட்சிக்கு வரும்போது ஒரு மெஜாரிட்டியாக வென்ற திமுக இன்னைக்கு இப்படி கீழே சரிஞ்சிருக்கு. இன்னைக்கு திமுக மீது கடுமையான அதிருப்தி இருக்கு. இந்த அதிருப்தியை பயன்படுத்தி விஜயை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்காக இப்போ பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுன், ஜான் ஆரோக்கியசாமி 3 பேர் களத்திறங்கிட்டாங்க. ஒரு தலைவன்னா பிரசாந்த் கிஷோர் இந்த தொகுதியோட இந்த பிரச்சனையை பேசணும்னு விஜய் சொல்லுவார். இந்த தொகுதியில் இந்த சமூக பிரச்சனையை பேசுங்க, இந்த தொகுதியில் இந்த வேட்பாளர் இருக்குன்னு சொல்லுவார். ஒரு தலைவன்னா ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் சொல்கிறத கேட்கணுமா, தானாக சிந்திக்கணுமா? தேர்தல் வகுப்பாளர் சொல்கிறத கேட்டு இன்றைக்கி எல்லாம் செய்யலாம். ஆனால் நாளைக்கு அதை செயல்படுத்துவதற்கு அவர் இருப்பாரானா இருக்க மாட்டார். 5 வருஷமாக பிரசாந்த் கிஷோர் இருந்தாரா? 21 திமுக கூடவே கிடந்தார். இப்போ அதுக்கப்புறம் திமுக தடுமாறிடுச்சு. ஃபண்ட் இல்லை. 5.25 லட்சம் கோடி கடனில் வந்த திமுக இன்னைக்கு 8 லட்சம் கோடி கடனில் இறங்கும். 8 லட்சம் கோடி இந்த ஆண்டு பட்ஜெட் போட்டால் கிட்டத்தட்ட 9.25 லட்சம் கோடி. இந்த ஆண்டு கடன் 60,000 கோடி வாங்க போகிறாங்களாம். அப்போ கிட்டத்தட்ட 9.25 லட்சம் கோடி கடனோடு திமுக ஆட்சி விட்டு போக போகுது. நெருக்கி 10 லட்சம் கோடி வச்சுக்கோங்க. அப்போ 10 லட்சம் கோடி கடனை அடைப்பதற்கான திட்டங்கள் உள்ள அதை பிரசாந்த் கிஷோர் வகுப்பாரா? தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன மாதிரியான ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது அவருக்கு சிப்காட் தெரியும், தொழிற்சாலைகள் தெரியும், தற்சார்பு பொருளாதார கொள்கை என்னன்னு தெரியுமா, இந்த நிலத்தில் என்ன விளையும்னு தெரியுமா, அந்த விளைஞ்ச பொருளுக்கு விவசாயிகளுக்கு என்ன விலை கொடுக்குன்னு தெரியுமா, சாதாரண மக்களுடைய பிரச்சனைகள் அரிட்டாப்பட்டியோ பரந்தூரோ அல்ல இவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? வடநாட்டுக்காரங்க 1.5 கோடி பேர் தமிழ்நாட்டில் இறங்கியிருக்காங்க. இந்த இதில் இவங்களை வெளியேற்றணுமா இல்லை இவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணுமா, தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே அப்படிங்கிற பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நிலைப்பாடு இருக்கும், தாவேக தலைவர் விஜய்க்கு என்ன நிலைப்பாடு இருக்கும்? இப்படி பல கேள்விகள் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க மார்வாடி சேட்டு கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. இதிலிருந்து தமிழர்களுக்கு பொருளாதாரத்தை உருவாக்க கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த பகுதிகளை மீண்டும் தமிழ் முதலாளிகளை உருவாக்க விஜய்க்கு என்ன நிலைப்பாடு இருக்கும், பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நிலைப்பாடு இருக்கும்? 2 பேருக்குமே மாறுபட்ட கருத்து இருக்கும். மாறுபட்ட கருத்து கொண்டவர்கள் இப்போ கூடங்குளத்தில், ஸ்டெர்லைட்டில், கல்பாக்கம் அணு உலையில், இப்போ குலசேகர பக்கத்தில் புதுசாக அமைக்க போகிற இந்த இதில் எல்லாத்துலேயுமே பிரசாந்த் கிஷோர் நிலைப்பாடு என்ன, விஜயோட நிலைப்பாடு என்ன? இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. ஆனால் தனித்த 2 பேருக்கும் எதிரெதிர் இதாக இருக்கும். கொள்கையாக இருக்கலாம், கோட்பாடாக இருக்கலாம். ஆனால் இவருக்கு வேலை பார்க்க போகிறாரு. இவர் சொல்கிறத கேட்க போகிறாரு. இப்போ இவர் சொல்கிறத கேட்டு 15லிருந்து 20 விழுக்காடு வாக்குகள் விஜய்க்கு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு இன்னைக்கே ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் விஜய் அவர்கள் ஒரு தேர்தலில் கூட போட்டி போடலை. ஒரு தேர்தலில் கூட போட்டி போடாமல் எப்படி 15லிருந்து 20 விழுக்காடு வாக்கு இருக்குன்னு முடிவு வச்சு முடிஞ்சுது? ஒரு தேர்தலில் போட்டி போட்டால் அதுக்கப்புறம் தெரிய வரும் அது ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்னு. விஜய் ஒரு மாநாடு போட்டிருக்காரு. அந்த மாநாட்டில் விஜயோட ரசிகர்கள் எல்லாமே கூடியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சி மாநாட்டில் இருந்த அளவுக்கு இருக்கா, இப்போ இறங்கியிருக்கா அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரியும். மக்கள் களத்தில் நின்று மக்களோட மக்களாக நின்று மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு மக்கள் பிரச்சனைகளை பேசி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட விஜய் அவர்கள் இன்னும் நடத்தலை. அவர் உண்மையிலே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கா, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற ஆற்றல் அவர்கிட்ட இருக்கா, அவருடைய என்ன சொல்கிறது அறிவு ஆற்றல் என்ன, அவருடைய தர்க்க அறிவு என்ன யாருக்கும் தெரியாது. அவர் எப்படி பத்திரிகையாளர் சந்திப்பார், ஒருத்தன் கேள்வி கேட்டால் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு கூட இது வரைக்கும் தெரியாது. ஆனால் அவர் கட்சி தொடங்கி தேர்தல் அரசியலில் 15லிருந்து 20 விழுக்காடு வாக்கை வச்சிருக்கான்னு சொல்லி ஊடகங்களில் புஷ் பண்ணுறாங்க. ஊடகம் சொல்லுதே ஒழிய எங்கேயுமே அப்படி களத்தில் எதிரொலிக்கலை. அப்போது இன்னிலிருந்தே விஜய்க்கான பிரச்சாரத்தை அவங்க துவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, புதுசாக 28 அணிகளை தாவேகா உருவாக்கியிருக்காங்க. அது இந்தியாவில் எந்த கட்சியும் இல்லை. 23 பாசறைகள் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இருக்குது. விஜய் இன்னைக்கு உருவாக்கிற மழலைகள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப அணி, இது எல்லாமே நாம் தமிழர் கட்சியில் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் வேற ஒரு பேர் போட்டு புதுசாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரலாற்று தகவல் ஆய்வு செய்யும் குழு, அப்புறம் தகவல் சரிபார்ப்பு குழு, இந்த ஃபேக்ட் செக் யூனிட் அது மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அது இந்தியாவில் யாரும் கிடையாது அப்படின்றாங்க. ஏற்கனவே ஃபேக்ட் செக் யூனிட் திமுகவில் அஃபிஷியலாகவே செயல்பட்டு இருக்கு. திமுக கட்சிக்கு அது ஆட்சிக்காக இருந்தாலும் அது கட்சிக்கு தான். அப்புறம் யூ10 ஒன்று அது அஃபிஷியலாக வேற ஒரு நிறுவனமாக இருந்தால் கூட அது திமுகவுடைய நிறுவனமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது ஒரு அணியாக விஜய் அவர்கள் கொண்டு வராங்க. அப்போ இது எல்லாமே யாரோ ஒருத்தர் எழுதி கொடுப்பது. 28 அணி, அதில் கேடஸ் விங் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க, தொண்டர்கள் அணி. இன்னொன்று ட்ரைனிங் அண்ட் கேடஸ் டெவலப்மெண்ட் விங்கா.
ஒன்று கேடஸ் விங்கு, இன்னொன்று கேடஸ் டெவலப்மெண்ட் தொண்டர்கள் அணி, தொண்டர் முன்னேற்ற அணி. எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்துருக்கா உட்காந்து புதுசான சைனை போட்டு வெளியிட்டாப்புல. விஜய் சைனோ புதுசான சேர்ந்தோம் சைனை போட்டு வெளியிட்டாங்க. அப்போ ஒருத்தங்க ஒரு தலைவன்னா அவன் சிந்திக்கணும், எதுக்கு கேடஸ் அணி, ஏன் தொண்டர்கள் அணி, தொண்டர் முன்னேற்ற அணி எதுக்காக, எதுக்காக மீனவர் அணி, எதுக்காக மாணவர் அணி, அந்த மீனவர் அணியுடைய குறியீடு என்ன, மாணவர் அணி குறியீடு என்ன. நாம் தமிழ்ச்சினா மாணவர் பாசறை, மாணவருடைய எழுச்சி ஏற்படுத்திய முத்துக்குமார் அந்த மாணவர் பாசறையுடைய நாம் தமிழ்ச்சினா மாணவர் பாசறை, அந்த மாணவர் பாசறையுடைய குறியீடாக அப்துல் ரகுப், ஈழ விடுதலைக்காக தன்னுயிர் தந்த அப்துல் ரகுப். இளைஞர் பாசறைனா முத்துக்குமார், மாணவர்கள்ட்ட எழுச்சி ஏற்படுத்தாக தன் உயிரை கொடுத்த முத்துக்குமார் மாணவர் பாசறை குறியீடு. அதே போல செங்கொடி மகளிர் பாசறையுடைய குறியீடு. இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒரு குறியீடு, ஒரு முழக்கம், அந்த அந்த இயக்கத்துக்கான அந்த பாசறைக்கான தேவை, அதனுடைய நோக்கம் இருக்கும். அப்படி ஏதாவது இருக்கா? கிடையாது. ஒரு தேர்தல் வகுப்பாளரை பணம் கொடுத்து கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய வடக்கு தெற்கு, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, மொழி பிரச்சனை, இனப்பிரச்சனை, மண் பிரச்சனை, நிலப்பிரச்சனை, மக்கள் பிரச்சனை எதுவுமே தெரியாது. கச்சத்தீவு தூக்கி கொடுக்கணுமா, வச்சுக்கணுமா, முல்லை பெரியாறு கேரளாட்டே இருக்கணுமா, அந்த பிரச்சனை நமக்கான தண்ணி என்ன, காவிரி சிக்கலில் நம்மளுடைய பிரச்சனை என்ன, அதனுடைய தீர்வு என்ன, பாலாட்டு சிக்கல் என்ன, கனிம வள வேட்டைக்கான பிரச்சனை என்ன, விளிங்கம் துறைமுகத்துக்கு நம்ம மலையை கொடுக்கணுமா, கொடுக்கக்கூடாதா, கேரளா குப்பையை ஒன்று கொட்டலாமா, கொட்டக்கூடாதா, இதெல்லாம் இந்த தேர்தல் வகுப்பாளர்களுக்கு தெரியுமான்னா தெரியாது. அவன் இதை எப்படி முடிவெடுப்பான்? அவன் இந்தியான்னு தான் பார்ப்பான். அவன் தமிழ்நாடுன்னு பார்ப்பானா, தமிழ் மொழின்னு பார்ப்பானா, தமிழ் இனம்னு பார்ப்பானா, பார்க்க மாட்டான். ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தனை கொண்டு வந்து ஒரு வீகுத்தை வகுத்து மக்களை ஏமாற்றலாம். ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிற கான்செப்டை பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய்கிட்ட சொல்லியிருக்காராம். விஜய் அதுக்கு ஓகே சொல்லிட்டாராம். ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுனா 2.25 கோடி ஓட்டு, கிட்டத்தட்ட 2.5 கோடி குடும்பங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் 2.25 கோடி ஓட்டு வாங்கினா அதிகாரத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு போடுங்கன்னு அப்படிங்கிற கோட்பாட்டை அவர் சொல்லியிருக்காரு. விஜய் சொன்ன உடனே வீட்டுக்கு ஒரு ஓட்டு போட்டுருவாங்க, பிரசாந்த் சொன்ன வீட்டுக்கு ஒரு ஓட்டு போட்டுருவாங்க. எதுக்காக போடணும்னு இருக்குல்ல, என்ன நோக்கம், என்ன கோட்பாடு, என்ன கொள்கை, எதை முன்னிறுத்த போகிறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இதெல்லாம் தாண்டி இது ஒரு பக்கம் இருக்குன்னா இதை விமர்சனம் செய்யுது டிஎம்கே. இதே திமுக பிரசாந்த் கிஷோர் காலில் கையில் விழுந்து, ஆதவர்ஜன் காலில் கையில் விழுந்து இந்த பிகேவை கூட்டு வந்து 21 ஆட்சி அமைப்பதற்கு எல்லா வேலையும் செஞ்சாங்க. இன்னைக்கு சொல்றாரு தமிழ்நாட்டுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, தேர்தல் வியூக வகுப்பாளர்களால் எந்த பலனும் இல்லை, மக்களோடு நிற்பவர்களை எந்த வியூக வகுப்பாளராலும் ஒன்று செய்ய முடியாது. என்னையா கொடுமையா இருக்கு. நீங்கள் தானே 2021 போய் அவனை கூட்டு வந்து அதிகாரத்துக்கு வந்தீங்க. இப்போ மக்களோட நிற்கிறாங்களாம். எங்கே நிற்கிறீங்க? தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராடுறான், மீனவர்கள் போராடுறான், மின்கட்டண ஊழியர்கள் போராடுறான், செவிலி தாய்மார்கள் போராடுறான், பரந்தூரில் மக்கள் போராடுறான். இப்போ டாஸ்மாக் ஊழியர்கள் நிரந்தர பணி கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க, போர்மென்கள் போராடுறாங்க. யார் போராடுற தமிழ்நாட்டில்? 200 ஊபிஸ் அவங்க மட்டும்தான் போராடலை, வேற எல்லாரும் போராடுறான். அப்படி போராட்டங்களில் நீங்கள் மக்களோட நின்றுருக்கீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில், அண்ணா நகர் பிரச்சனையில், ஜவஹர்லி பிரச்சனையில் நீதிமன்றங்கள் தலையிட்டு அதில் அந்த சம்பவத்திற்கு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு சொல்லுது. நீதிமன்றம் தான் இப்போ தமிழ்நாட்டில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகாரத்தில் கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், காவல்துறை செய்ய வேண்டியதை நீதிபதி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நீதிபதிகளுடைய கட்டுப்பாட்டு தான் ஒரு ஆட்சி பேரலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. நீங்கள் மக்களோட நிற்கிறேன்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் தமிழ்நாட்டுடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொல்றாரு. இதே பிகே காலில் விழுந்த கும்பல் இப்போ பிகே விஜய்க்கு வேலை பார்க்குறாருன்னு தேர்தல் வகுப்பாளரால் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் அதை எதிர்கொள்வோம். இதே டீமு பிகே விஜய்க்கு இவங்களுக்கு வேற ஒரு கும்பல். அதிமுகவுக்கு ஒரு தேர்தல் வகுப்பாளர், திமுகவுக்கு 2-3 தேர்தல் வகுப்பாளர், இப்போ பிரசாந்த் கிஷோர், ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் ஆதவ் அர்ஜுன், இவங்க விஜய்க்கு. இப்படி 4-5 தேர்தல் வகுப்பாளரை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்ற வருகிறது இந்த கட்சிகள். இதற்கு மத்தியில் மக்களுடைய பிரச்சனை தாண்டா இங்கே வீகம், அந்த பிரச்சனைக்கான தீர்வு தாண்டா வீகம். மக்கள் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான தீர்வு. என் மொழி, என் நிலம், என் மலம், அந்த வளத்தை காக்கிற அரசியல். அதனால் இது தமிழ் தேசிய அரசியல். தமிழனுடைய அரசியலை முன்னெடுத்து, தமிழை முன்னிறுத்தி, தமிழ்நாட்டை முன்னிறுத்தி, தமிழ் மக்களை முன்னிறுத்தி ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்திக்க போகுது. தேர்தல் வகுப்பாளர்களால் உருவாக்கப்படுகிற, பொய்யாக பரப்புரை செய்யப்பட்டு பொய்யாக கட்டமைக்கப்படுகிற இந்த கட்சிகள் 2026 தாக்கத்தை ஏற்படுத்த போகுதா, இல்லை எந்த வியூகத்தை நம்பாம மக்களை மட்டுமே நம்பி தனித்து நிற்க போகிற நாம் தமிழர் கட்சி தாக்கத்தை ஏற்படுத்த போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும்.
சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி